ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அன்னதானம்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இந்த கேள்வி வந்து பேராவணிலையும் சில டாக் வந்து பெட்டி கடையிலலாம் பேசிக்கிட்டதாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து பதில் நான் சொல்லி ஆகணும். அன்னதானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 325 நாளை தாண்டி 40,000 உறவுகளுக்கு மேலே 350 ஊர்களுக்கு மேலே தொடர்ந்து வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பா இறந்த அன்னைக்கும் பெரம்பலூரில் அன்னதானம் நடந்துச்சு. அன்னைக்கும் அன்னதானத்தை நிறுத்தலை. அப்பா இறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் புதுக்கோட்டையில் இருக்கும்போதும் அன்றைக்கி பெரம்பலூரில் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் இந்த அன்னதானம் திட்டம் நிற்கக்கூடாது. அதனால தான் அதுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நித்திய அன்னதானம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த அன்னதானத்தை வந்து எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் நிறைய விமர்சனம்லாம் வந்தது. இந்த அன்னதானத்தை நான் எப்படி நடத்துகிறேன் அப்படின்னா, நான் ஒருத்தருடைய பணத்தில் நடத்தலை. நாங்கள் என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, நான் வந்து ஒரு ட்ரேடிங் அகாடமி வச்சுருக்கிறேன். அதாவது அதாவது ட்ரேடிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை கற்றுக் கொடுக்குற நான் ஒரு எஜுகேஷன், அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய தொழிலதிபர்கள் மட்டும்தான் வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். சாதாரண மக்கள், நம்ம மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை நான் என்னுடைய 15 வருஷ கடின உழைப்பால் நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். சாமானிய மக்களும் பயன்பெறணும். ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா வச்சுட்டு எப்படி டெய்லி 500 1000 ரூபா ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற சில ட்ரிக்ஸை வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன். அதை கற்றுக் கொடுத்து அதை அவங்க பயன்பெறாங்க. பயன்பெறும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, நிறைய இடங்களுக்கு நம்ம போய் பார்க்கும்போது சாப்பாடே இல்லாமல் ஒவ்வொரு கோயிலில் பல பேர் தொட்ட வெண்மெல்லாம் இருக்கும்பொழுது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரேடிங்கில் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது இல்லை. பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது இல்லைன்னா அவங்க கர்மா வந்து அவங்களுக்கு சரியில்லை, அவங்க முன்னோர்கள் செய்த பாவம். இப்போயும் நாம் இங்கே இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், தவறுகள் செஞ்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் அது நிச்சயம் பாதிக்கும். நாம் இன்றைக்கி நல்லா இல்லைன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஏதோ சில தீய வினைகள் தான் நாம் அதுக்கான காரணகர்த்தா. ஸோ இந்த கர்ம வினைகளை அகற்றணும்னா இன்றைக்கி திருவள்ளூரில் ஆரம்பித்து, சரிங்களா, குரான்லேருந்து சரி, பைபிள்லேருந்து சரி, பகவத்கீதையிலையும் சரி, எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தானத்தை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டே என்ன கேட்டேன்னா, டெய்லி நீங்கள் 1000 ரூபா 500 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். வெறும் 5 ரூபா. இது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை, வெறும் 5 ரூபா. 5 ரூபா கொடுங்க அப்படின்னு ஆரம்பித்தோம். தொடங்கும் போது 19/11/2024 நம்ம பிள்ளையார் கோயிலேருந்து தான் தொடங்கினோம். சிம்பிளாக நாங்கள் ஒரு 10 பேர் தான் இருந்து தொடங்கினோம். அன்னைக்கு மட்டும் 6 ஊரில் ஒரே நாள் தொடங்கினோம். சரிங்களா, பேராவூரணி, மாயவரம், சேலம், ஈரோடு, ஓசூர், 6 ஊரில் வந்து ராணிப்பேட்டை, 6 ஊரில் வந்து தொடங்கினோம். 6 ஊரில் ஏன் அப்படின்னா, அது ஒரு அறுபடையப்பனோட அருள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6ஆம் நம்பரை செலக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து தொடங்கினோம். தொடங்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 48வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 600 பேருக்கு சாப்பாடு போட்டோம்.